ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, வீடியோ டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ அகைன் ரிப்பீட் பண்ணாமல், நான் ஏற்கனவே 1008 பேரோட ஒன்டாப் ஹெட்ஷாட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்து அதில் 500 பேரோட சென்சிட்டிவிட்டியை காப்பி பண்ணி எதுவுமே ஒர்க் ஆகாமல் ஏற்கனவே வெறுப்பில் இருக்கேன். இதில் யாரா நீ வேறு புதுசானு கேட்கலாம். பட் நான் இந்த வீடியோவில் இதான் என்னோடய சென்சிட்டிவிட்டி, இதான் என்னோடய பட்டன் சைஸு, இதான் என்னோடய கஸ்டம் ஹெச்ஓடி, இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கும் ஹெட்ஷாட் விழுவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வெறுப்பில் இருக்கிறவங்களை இன்னும் வெறுப்பேற்ற போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நான் ஃப்ரீஃபயரில் அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் கிடையாது. பிகாஸ் நான் பப்ஜி மொபைல் பிளேயர் அண்டு சிஓடி ஒரே ஒரு ஆப்ஷன் பிடிச்சி போய் விளாண்டேன். மற்றபடி ஃப்ரீஃபயர் கிளாஸ் கோடு அண்டு டீம் டெத் மேட்ச் போட்டப்போ கொஞ்ச நாள் விளாண்டுருப்பேன். ஸோ நான் ப்ரோலாம் கிடையாது. அப்படிலாம் சொன்னால் அது பொய்ன்னு என்னோடய மூவ்மெண்ட்டை பார்த்தோன்னே நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. அண்ட் என்னோடய நேமை பாருங்கள், லேசர் நோட். இதுக்கு மேலே ப்ரூஃப் வேணான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட முடிவில் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, எதனால் உங்களுக்கு ஒன்டாப் ஹெட்ஷாட் உழுவ மாட்டேங்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். பட் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் நான் இன்டெப்த் அனலைஸ் பண்ணி நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட சுத்தமாக புரியாமல் போக நிறையா வாய்ப்பு இருக்குது. அந்த செக்மெண்ட்ஸ் கூட கொடுத்துருக்கேன் பாருங்கள். சப்போஸ் இந்த டாபிக் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் போகலாம். பட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச டாப்பிக்காக இருந்தால் கூட அதில் உங்களுக்கு தெரியாத ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ பெட்டர் டோன்ட் ஸ்கிப் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரீஃபயர் பெத்த பிளேயர்லாம் கிடையாது. பட் என்ன பண்ணால் ஹெட்ஷாட் வில்லும்னு தெரியும். அண்டு நல்லா விளாடணும்னு நினைக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு சில விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக மொபைல் பிளேயர்ஸுக்கு தான். இந்த மெக்கானிசம்ஸ்லாம் பிசிலையும் சேம் தான். பட் பிசிக்குன்னு தனியாக எதுவும் டிப்ஸு சொல்லலை. அண்ட் பப்ஜி மொபைல் நிறையா பிசியில் விளையாட ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஒன்ஸ் 4 ஃபிங்கர் கிளா செட் ஆனதுக்கப்புறம் நான் அதை அகெயின் நினச்சி பார்த்தது கூட கிடையாது. பிகாஸ் ஒன்ஸ் கிளா மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா மவுஸை விட உங்கள் விரல் தான் ஸ்பீட் அண்டு ஸ்மூத்தாக இருக்கிறத நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நிறைய கேம் மெக்கானிக்ஸ் சொல்லி தரப்போகிறேன். இதனால தான் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லா டாட்ஸையும் லாஜிக்கலாக கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஏன் உங்களுக்கு ஹெட்ஷாட் அடிக்க முடியல, எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு லாஜிக்கலாக ரீசனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பண்ணுற தப்பை நீங்களே சரி பண்ணிடலாம். ஸோ எப்போயாச்சும் விழுது அப்புறம் விழ மாட்டேங்குதுன்னு இனி புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் ஃப்ளூக் ஷாட்லாம் இல்லாமல் ஃபுல்லி பர்ஃபெக்ட் ஹெட்ஷாட் அடிக்கலாம். ஓகே கேஸ், உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவையான விஷயம் ஒரு நல்ல டிவைஸு அண்ட் ஒரு நல்ல நெட்வொர்க்கு. எந்த ஆன்லைன் கேமாக இருந்தாலும் நமக்கு ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்கு நல்ல நெட்வொர்க்கு தான். ஸோ பிங்கு கம்மியாக வர மாதிரி பார்த்துக்குங்க. அண்டு டிவைஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம ஸ்கில்லு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்குன்னு டிவைஸ் இம்பார்ட்டண்ட்டே இல்லைன்னு சொல்லிட மாட்டேன். அப்பப்போ ஒரு நல்ல டிவைஸில் விளாண்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் எப்படி விளாட்றீங்கன்னு தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சூப்பரான டிவைஸு மொக்க பிளேயரை சூப்பர் பிளேயராக காட்டாது. அதுவே ஒரு மொக்க டிவைஸு எப்பேற்பட்ட சூப்பர் பிளேயராக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப மொக்க பிளேயராக காட்டுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட சிபியு என்ன, உங்களோட ஜிபியு என்ன, எந்த அளவுக்கு கிராஃபிக்ஸை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்கில் ஸ்மூத்து ஸ்டாண்டர்டு வச்சு விளாடுங்க. நான் பார்த்தீங்கன்னா பேட்ரி குறையாமல் இருக்கிறதுக்காக ஸ்மூத்தில் வச்சு தான் விளாடுவேன். அது என்னோடய கேம் பிளேவை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தெரியாது. அல்ட்ராவில் வச்சு விளாண்டா கேம் கிராஃபிக்ஸ் அதிகமாக தெரியும், அதே நேரத்தில் ஸ்மூத்தாகவும் தெரியும். கிராஃபிக்ஸ் அல்ட்ராவில் வச்சு ஹை ரெசல்யூஷனில் வச்சு விளாண்டிங்கன்னா டிஸ்டன்ஸில் இருக்கிற எனிமியெல்லாம் கண்டுபிடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா லோ ரெசல்யூஷனில் வால் எட்ஜஸ்லாம் ஒரு மாதிரி உடஞ்சி தெரியறது தெரியும். சப்போஸ் எனிமி வால் பின்னாடியிலேருந்து எட்டி பார்த்தானா அந்த வால் உடஞ்சி தெரியறதோட அப்படியே மெர்ஜாயிருவான். மேலே கிராஸ் ஆயர் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹை ரெசல்யூஷன் வச்சு விளாண்டிங்கன்னா உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஃபைட்லாம் எடுக்க ஈஸியாக இருக்கும். மற்றபடி நீங்கள் ஸ்மூத்தில் வச்சு விளாண்டிங்கன்னா நெட்வொர்க் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் கேம் பிளே எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த வீடியோவில் நான் நிறையா கிளிப்ஸு மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணி எனிமியை சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணால் தான் இதெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பிகாஸ் ஃப்ரீஃபயர் சர்வர்ஸ்லாம் டிவைஸ் டிபெண்டன்ட் சர்வர்ஸ். அப்படின்னா நம்ம மொபைலு சென்ட் பண்ணுற டேட்டாவை தான் சர்வர் ப்ராசஸ் பண்ணும். ஸோ மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணுறது எந்த விதத்துலையும் கேம் அஃபெக்ட் பண்ணாது. எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே நிற்கிறேன், நான் இந்த இடத்த எய்ம் பண்ணுறேன், எனிமி இங்கே நிற்கிறான், எனிமி மேலே இங்கே சுடுறேன், எனிமிக்கு இவ்வளோ டேமேஜ், இந்த மெசேஜ் முதற்கொண்டு நம்மளோட மொபைல் தான் சர்வருக்கு அனுப்பும். இதுவே பப்ஜி பிசியாக இருந்தால் அது நம்மளோட லொக்கேஷன் அண்ட் ப்ரொஜெக்டைல் பார்த்து மட்டும்தான் கலெக்ட் பண்ணும். சப்போஸ் நம்ம ப்ரொஜெக்டைல் பார்த்து எனிமி மேலே கிராஸ் ஆனால் எனிமிக்கு இவ்வளோ டேமேஜ்னு கால்குலேட் பண்ணி நமக்கு ரெஸ்பான்ஸ் மெசேஜ் அனுப்பும்.
பட் ஃப்ரீ ஃபயருங்க இந்த மெசேஜ் கொண்டு நம்ம மொபைல் தான் அனுப்புது. ஸோ எந்த பிளேயர் நான் எனிமியோட 200 லைஃப் பாயிண்ட்ஸையும் காலி பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுறானோ அவன் தான் வின் பண்ணுவான். எனிமி செத்துட்டான் அப்படின்னு சர்வரில் ரிஜிஸ்டர் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் எனிமி ஸ்லோவாக நான் இவனை இவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மெசேஜ் சென்ட் பண்ணால் கூட அது சர்வர் டோட்டலாக இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ எந்த டிவைஸு ஸ்ட்ராங்கான நெட்வொர்க்கில் இருக்கோ அந்த டிவைஸுக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ பிங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரீ ஃபயர் பொறுத்த வரைக்கும். எப்படி டேமேஜ் மெசேஜ் வரைக்கும் நம்ம மொபைல் தான் சர்வருக்கு சென்ட் பண்ணுதோ அதே மாதிரி நம்ம மொபைலில் இருக்கிற எய்ம் அசிஸ்ட்டு, எய்ம் ஆக்சலரேஷன், இந்த மாதிரி மெக்கானிசம் எல்லாமே நம்ம மொபைலில் நடக்கிற விஷயந்தான். ஸோ மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணி சர்வர்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிறது கேமிங் மெக்கானிசமை எந்த விதத்துலேயும் சேஞ்ச் பண்ணாது, அஃபெக்ட் பண்ணாது. ஓகே கைஸ், இந்த கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். என்னென்னா எனக்கு 200 ms மேலே தான் எப்போவுமே பிங் இருக்கும். பட் அப்போல்லாம் நான் இந்த மாதிரி டீசிங் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் என்னன்னு தெரில, நடுவில் ரொம்ப டீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. சில கிளிப்ஸ்லாம் 400 ms வரைக்கும் கூட போணுச்சு. ஆனால் 200 msலேயே எனக்கு இந்த மாதிரி டீசிங் ப்ராப்ளம்லாம் இருந்ததே கிடையாது. யாருக்காச்சும் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கிளிப்ஸெல்லாம் நல்லா பாருங்கள். நான் அடித்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டைம் கேப்பு ஒரு 1 செகண்டு 1.5 செகண்ட் கழிச்சு தான் எனிமி கீழே விழுவுறானுங்க. யாருக்காச்சும் இது மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், அடுத்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், பப்ஜியோ, ஃப்ரீ ஃபயரோ இல்லை கால் ஆஃப் டியூட்டியோ எந்த ஆன்லைன் ஷூட்டிங் கேமாக இருந்தாலும் நம்ம கேரக்டரை ஒரு 360 டிகிரி 3D வேர்ல்டுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே நம்ம முதுகு பின்னாடியும் ஒரு கண் இருக்கணும். என்ன சொல்ல வரேன்னா, எப்போ வேணால் எனிமி நம்மளை பின்னாடிலேருந்து அட்டாக் பண்ணலாம், அதை டேக்கிள் பண்ண ரெடியாக இருக்கணும். ஸோ எனிமி நம்மளை ஒன்ஸ் பின்னாடிலேருந்து சுடுறான்னா வேகமாக ஒரு 180 டிகிரி டர்ன் பண்ணி அவனை சுடணும். இதை ட்ரை பண்ண நீங்கள் ஸ்க்ரீன் சென்டர்லேருந்து ரைட் சைடு ஸ்வைப் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் ஸ்க்ரீனில் ஸ்வைப் பண்ணால் கிராஸ் ஏர் 180 டிகிரி டர்ன் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சென்சிட்டிவிட்டி டிஃபால்ட்டில் வச்சுருக்கேன். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது நீங்கள் உங்களுக்கு சூட் ஆகிற சென்சிட்டிவிட்டியை நீங்களே செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்து முடிக்கும்போது நீங்களே லாஜிக்கலாக யோசித்து உங்களுக்கு சூட் ஆகிற சென்சிட்டிவிட்டியை செட் பண்ணிடுவீங்க. ஸோ இனிமேல் யாரோட சென்சிட்டிவிட்டியும் காப்பி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம ஸ்க்ரீனில் எவ்வளோ தூரம் ஸ்வைப் பண்ணால் க்ராசர் எவ்வளோ ரொட்டேட் ஆகுதுங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எய்ம் ஆக்சலரேஷன். அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்க, தெரியுது. கார் இல்லை பைக்கில் ஆக்சிலேட்டர் இருக்கும், நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம், இப்போ போயிட்டுருக்கிற ஸ்பீடை விட இன்னும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் எல்லா ஷூட்டிங் கேம்லேயும் கேம் ப்ளே ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி ஆக்சிலரேஷன் மெக்கானிசம் யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணும்னா சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சென்சிட்டிவிட்டியை கூடவோ குறைக்கவோ செய்யும். சிஓடி மொபைல் விளையாண்டவங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் தெரியாதவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். பப்ஜி மொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீட் ஆக்சிலரேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது என்ன பண்ணும்னா, சப்போஸ் உங்கள் சென்சிட்டிவிட்டி 100ன்னு வச்சுக்கிங்க, மிட் ரேஞ்சில் இருக்கிற எனிமியெல்லாம் அடிக்க ஈஸியாக இருக்குது. சப்போஸ் ஷார்ட் ரேஞ்சில் எனிமியை மீட் பண்ணும்போது நீங்கள் மெதுவாக திரும்பிங்கன்னா அதுக்குள்ளே எனிமி உங்களை சுட்டு போட்டு போயிடுவோம். இதுவே லாங் ரேஞ்சில் இருக்கிற எனிமி சின்னோண்டு டாட்டு மாதிரி தான் தெரியும். அப்போ நம்ம கொஞ்சோண்டு கிராஸ் ஏரை நவுத்துனா கூட அது எய்மு நிறையா மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோம்னா, ஷார்ட் ரேஞ்சில் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது ஸ்பீடாக மூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அந்த டயத்தில் சென்சிட்டிவிட்டி 100, 150, 200 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிரும். இதுவே லாங் ரேஞ்சில் ரொம்ப மெதுவாக குறி வைக்க ட்ரை பண்ணுவோம். அப்போ சென்சிட்டிவிட்டி 75, 50ன்னு கம்மி பண்ணிடும். ஸோ நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி சென்சிட்டிவிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேடா, ஃப்ரீ ஃபயருக்கு எதுக்கு பப்ஜி பற்றி இவ்வளோ விஷயம் சொல்கிறா அப்படின்னு கேட்கலாம். பட் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னு வீடியோ போக போக உங்களுக்கு புரியும். இதுலேருந்தே உங்களுக்கு ஃபிக்ஸட் ஆக்சலரேஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆக்சலரேஷன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஃபிக்ஸட் ஆக்சலரேஷன்னா எந்த காரணத்துக்காகவும் சென்சிட்டிவிட்டி கூடவோ குறையவோ செய்யாது. டிஸ்டன்ஸ் ஆக்சலரேஷன்னா நம்ம விரல் எடுக்காமல் ஸ்வைப் பண்ணுற டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், இப்போ இந்த கிளிப்பை பாருங்கள். என்னோடய டச்சை ஒயிட் கலரில் காட்டும். நான் சென்டரில் டச் பண்ணி 90 டிகிரி திருப்புறத்துக்கு இவ்வளோ தூரம் ஸ்வைப் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்த 90 டிகிரி பாருங்கள். மொதல் 90 டிகிரியோட பாதி டிஸ்டன்ஸ் தான் இன்னும் கூட ஸ்வைப் பண்ணியிருக்கேன். பட்டு அதுக்கே 90 டிகிரி திரும்பிடுச்சு. அகெயின் இன்னொரு 90 டிகிரி இப்போ திருப்புவோம் பாருங்கள். ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், ரெண்டாவதாக 90 டிகிரி திருப்புறத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஸ்வைப் பண்ணமோ அதோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஸ்வைப் ஆகிருக்கு. இது மாதிரி நான் டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஸ்வைப்பிங் கிராஸர் நவுற டிஸ்டன்ஸை அதிகமாகிட்டே இருக்கும். இதாங்க டிஸ்டன்ஸ் ஆக்சலரேஷன்.
இது வெறும் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் தான் கைஸ், அதாவது சைடில் இந்த மாதிரி திருப்புறத்துக்கு தான், சைடு டு சைடு. பட் மேலேருந்து கீழேருந்து மேலே வெர்டிகல் ஆக்சிஸ் நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் ஆக்சிலரேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு ஹெட்ஷாட் அடிக்கிறதுல சில பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது வெர்டிகல் ஆக்சிஸில் ஸ்பீட் ஆக்சிலரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பப்ஜியில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மெக்கானிசம் தான். பட் அது அளவுக்கு இல்லாமல் இங்கே கொஞ்சம் லைட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது டெமோக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் சென்சிட்டிவிட்டியை 0 ஆக்கிக்கிறேன். இப்போ கீழேருந்து மேலே மெதுவாக ஸ்வைப் பண்ணுவோம் பாருங்கள். என்னோடய டச்சை கவனிங்க, அந்த ஒயிட் டாட்டை இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கு. இதே நான் இப்போ மறுபடியும் கீழேருந்து மேலே ட்ராக் பண்ணுறது வேகமாக ட்ராக் பண்ணி விட்றோம். ஒரு டப்புன்னு ஒரு சுண்டு தான் பாருங்கள் இப்போ எவ்வளோ தூரம் போகுதுன்னு. இது நான் உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி கம்மியாக வச்சு காட்டுறதுக்கான காரணம், சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருந்தால் நான் மெதுவாக ட்ராக் பண்ணும்போதே சீலிங் வரைக்கும் வந்துடும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு மெதுவாக ட்ராக் பண்ணும்போது எவ்வளோ வந்துச்சு, இப்போ எவ்வளோ வருதுன்னு. வெர்டிகலில் ஸ்பீடாக ட்ராக் பண்ணால் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. பட் ரொம்ப ஸ்லோவாக நவுத்துறோம் பாருங்கள், சென்சிட்டிவிட்டி அப்படியே தான் இருக்குது. ஸோ பப்ஜி மாதிரி இல்லாமல் இங்கே ஸ்பீட் ஆக்சிலரேஷன் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் மட்டும்தான் பண்ணுது. ரொம்ப மெதுவாக ட்ராக் பண்ணால் டிக்ரீஸ் பண்ண மாட்டேங்குது. அதே மாதிரி பப்ஜி அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஸ்பீட் ஆக்சிலரேஷன் யூஸ் பண்ணாமல் இங்கே கொஞ்சம் லைட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே பப்ஜியில் இதில் ட்ராக் அடிக்கிற மாதிரிலாம் மேலே இழுத்து விட்டா கண்ணாபின்னு தாறுமாறாக போகும் எய்மு. பட் இதில் கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இவங்க வெர்டிகல் ஆக்சிஸில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பீட் ஆக்சிலரேஷன் மெக்கானிசமை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒன்டாப் ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கு வெர்டிகலாக தான் ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணணும், எவ்வளோ வேகமாக ட்ராக் பண்ணணும், இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். பட் ஃப்ரீ ஃபயரில் ஏன் ஹரிசாண்டல் ஆக்சிஸுக்கு டிஸ்டன்ஸ் ஆக்சிலரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரில. ஏன்னா டிஸ்டன்ஸ் ஆக்சிலரேஷன் என்றைக்குமே ஆன்லைன் ஷூட்டிங் கேமுக்கு பெஸ்ட்டான ஒரு மெக்கானிசம் கிடையாது. சப்போஸ் ஸ்பீட் ஆக்சிலரேஷன்னா நம்ம அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நவுந்துடும். இதே ஃபிக்ஸட் ஆக்சிலரேஷனாக இருந்தால் நம்ம ரிப்பீட்டடாக அந்த கேம் விளாண்டு நமக்கு மசில் மெமரியாக ஸ்டோர் ஆகிரும். நான் சிஓடி விளாண்ட காரணமே அதுதான். அதில் நம்மளை அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண விடும். எந்த மெக்கானிசம் நமக்கு வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபிக்ஸட் ஆக்சிலரேஷன் சூஸ் பண்ணி அதில் ரொம்ப பிடிச்சி போய் விளாண்டுட்டு இருந்தேன் சிஓடி மொபைல். எனிவே ஃப்ரீ ஃபயரில் இப்போ நம்ம பார்த்த இந்த 2 மெக்கானிசத்தையும் முக்கியமாக நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் ஒன்று சொல்கிறோம் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் 180 டிகிரி டேர்ன் பண்ணி எனிமியை சுட போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ன் பண்ணிடுங்க 180 டிகிரி. நீங்கள் 180 டிகிரி டேர்ன் பண்ணும்போதே ஹரிசாண்டல் ஆக்சிஸில் ரொம்ப தூரம் ஸ்வைப் பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஆக்சிலரேஷன் மூலமாக கொஞ்சம் ஏற்கனவே தாறுமாற கிராஸ் ஆட ஆரம்பிச்சிருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் அப்படியே மேலே ட்ராக் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு போது பாருங்கள், அந்த மாதிரி பாம்பு நெளிகிற மாதிரி தான் நெளிஞ்சிக்கிட்டு போவோம். ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா விரலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ராக் அடிக்கணும். விரலை எடுத்துட்டிங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் ஆக்சிலரேஷன் திரும்பி ரீசெட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இழுத்திங்கன்னா நேராக போவோம். அப்படி இல்லைன்னா இப்போ பாருங்கள், இதே மாதிரி மறுபடியும் கோணல் மானலாக தான் போவோம். உங்களால் கரெக்டாக நேராக வெர்டிக்கல் ட்ராக் அடிக்க முடியாது. இப்போ இந்த இது போது பாருங்கள், நான் எடுத்துட்டேன் விரலை எடுத்துகிட்டு இப்போ வெர்டிக்கல் ட்ராக் அடிக்கிறேன். ஆல்மோஸ்ட் நேர்கோடாக போகுது. ஸோ நீங்கள் 180 டிகிரி திரும்பிட்டு விரலை எடுக்காமல் அப்படியே மேலே வெர்டிக்கல் ட்ராக் அடிக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியான எரர் பண்ணால் கூட அது பெரிய அளவு எரராக கேமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ விரலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெர்டிக்கல் ட்ராக் அடிங்க. சப்போஸ் நீங்கள் ரைட் ஃபயர் பட்டனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா நீங்கள் எய்ம் ஏரியாவிலேருந்து விரலை எடுத்துகிட்டு தான் ரைட் பட்டனை மேலே ட்ராக் பண்ணி விடுவீங்க. நான் இப்போ மேலே கிளா ஃபிங்கரில் விளாட்றதுனால நான் லெஃப்ட் பட்டன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் விரலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணணும். விரலை எடுக்காமே மேலே ட்ராக் பண்ணேன்னா நான் கொஞ்சோண்டு லைட்டாக கோணல் மானலாக போனால் கூட அது ஹரிசாண்டல் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ் ஆக்சிலரேஷன் மூலமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் சென்சிட்டிவிட்டி. அதனால் ஹெட்ஷாட் அடிக்கவே முடியாது. அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், கோடான கோடி நன்றின்னு கையெடுத்து கும்பிட வேண்டிய விஷயம் எய்ம் அசிஸ்ட். ஏன் சொல்கிறேன்னா, எந்த கேம்லையும் இல்லாத அளவுக்கு ஃப்ரீ ஃபயரில் ஸ்ட்ராங்கான எய்ம் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான எய்ம் அசிஸ்ட்னால் நான் பப்ஜி மொபைலில் லைட்டை தான் சொல்லுவேன். பட் அது டோட்டலாக நல்லதுன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நமக்கு நண்பனையும் வந்தான் எதிரியும் வந்தான். அது நம்ம இவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறத பொறுத்து. எனிமியை சுற்றி ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ்குள்ளே நம்ம யாரை கொண்டு போனோம் அப்படின்னா ரெட் கலரில் மாறிடும். ஒன்ஸ் அது ரெட் கலரில் மாறிடுச்சுன்னா நம்ம ஷூட் பண்ணோம்னா நேராக எய்ம் அசிஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு எனிமி செஸ்ட்டில் போய் லாக் ஆகிரும். ஈவன் அந்த ரேடியஸ்குள்ளே எய்மை கொண்டு போகணுன்னு கூட தேவையில்லை. அதுக்கு வெளியில் இருந்தே ஸ்கோப்பை ஓப்பன் பண்ணால் கூட எனிமியோட செஸ்ட்டில் போய் லாக் ஆகிரும்.
பட் ஸ்கோப்பை ஓப்பன் பண்ணி ட்ராக் ஹெட்ஷாட் அடிக்க ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் ஸ்கோப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா எனிமியோட எய்ம் அசிஸ்ட் ரேடியஸு ரொம்ப கம்மியாயிரும். இதை பாருங்கள், கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கோப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எய்ம் அசிஸ்ட் ரேடியஸ் பெருசாக இருந்திருக்கும், ஸ்கோப்பை ஓப்பன் பண்ணோடனே சின்னதாகிடுச்சு. அதே மாதிரி எய்ம் அசிஸ்ட்டு சில பாடி பார்ட்ஸாக அடிக்க விடும், சில பாடி பார்ட்ஸாக அடிக்க அலோவ் பண்ணாது. இதை பாருங்கள், நான் எனிமியை விட்டு வெளியில் எங்கேயாச்சும் அடித்தேன்னா எனிமியோட செஸ்ட்டுக்கு இழுத்துரும். சப்போஸ் கையில் அடிக்கிறேன் காலில் அடிக்கிறேன்னா எய்ம் அசிஸ்ட்டு இழுக்காது, ஃப்ரீயாக விட்டுரும் நம்ம எய்மை. சப்போஸ் கழுத்தில் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, கழுத்தில் அடிக்கும்போது திரும்பி எய்ம் அசிஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு செஸ்ட்டுக்கே இழுத்துரும். நீங்கள் கொஞ்சம் கழுத்துக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக ட்ராக் பண்ணி அடிச்சிங்கன்னா அப்போ ஹெட்டு இழுத்துக்கும் எய்மை பாருங்கள். ஸோ இதில் வந்து நமக்கு தெரிகிறது என்னென்னா, ஹெட்டுக்கும் செஸ்ட்டுக்கு இருக்கிற மாதிரியே எய்ம் அசிஸ்ட் இருக்குது. பட் செஸ்ட்டுக்கு இருக்கிற அளவுக்கு பெருசாகவும் ஸ்ட்ராங்காகவும் இல்லை. ஸோ நம்ம எப்போல்லாம் செஸ்ட்டோட எய்ம் அசிஸ்ட்டை ஓவர் கம் பண்ணி தலைக்கு ட்ராக் பண்ணி இழுத்துட்டு போகிறோமோ அப்போ தலையில் லாக் ஆகிரும். சப்போஸ் நீங்கள் தலையை விட்டு மேலே கொண்டு போயிட்டீங்க, லைட்டாக தான் தலையை விட்டு மேலே கொண்டு போனோம் அப்படின்னா கூட செஸ்ட்டோட எய்ம் அசிஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கு மறுபடியும் இழுத்துக்கும். ஓகே கைஸ், அடுத்து நம்ம ஒன்டாப் ஹெட்ஷாட்டுக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்த மாதிரி ஸ்கோப் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபயர் பட்டன் அழுத்தினீங்கன்னா ஃபயர் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே புல்லட் ரிலீஸ் ஆகிரும். அகெயின் பாருங்கள், நான் புல்லட்டை ப்ரெஸ் பண்ண உடனே புல்லட்டு ஃபயர் ஆகிரும். இதுவே நீங்கள் ஸ்கோப்பை ஓப்பன் பண்ணாமல் அடிச்சிங்கன்னா நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் எய்ம் அசிஸ்ட்டு எனிமியோட செஸ்ட்டில் போய் லாக் ஆகி புல்லட்டை ஃபயர் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் டிலே இருக்கும். இந்த டைம் டிலேவை தான் நம்ம அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி ஒன்டாப் ஹெட்ஷாட் அடிக்கணும். நல்லா பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணி எவ்வளோ நேரம் கழித்து புல்லட்டு ஃபயர் ஆகுது பாருங்கள். இந்த டைம் டிலே தான் நம்ம ஒன்டாப் ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கு கீ பாயிண்ட்டு. இந்த டைம் டிலே எதனாலன்னு பார்த்தோம்னா, இப்போ கன்னை தரையை பார்த்து வச்சுருக்கோம். ஒன்ஸ் நான் ஃபயர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா ஐ லெவலுக்கு கன்னை தூக்கி அதுக்கப்புறம் ஃபயர் பண்ணுறோம். ஸோ இந்த குறிப்பாக்குற அனிமேஷனுக்காக தான் இந்த டைம் டிலே. ஸ்கோப் ஓப்பன் பண்ணாமல் அடிக்கிறதுல இந்த அட்வான்டேஜ்னால் ஸ்கோப் போட்டு பண்ணிகிட்டு இருந்திருப்போம், எல்லாருக்குமே தெரியும். அதில் என்ன அட்வான்டேஜ்னால், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரேடியஸ்குள்ளே கொண்டு போகணுன்னு கூட தேவை கிடையாது. ரேடியஸுக்கு வெளியில் இருக்கும்போது ஸ்கோப்பின் பண்ணாலே எனிமி மேலே போய் எய்ம் உட்காந்துரும். ஸோ அதுதான் இப்போ இந்த கிளிப்ஸ் எல்லாம் பாருங்கள், நான் எய்ம் ஏரியாவில் வரலே வைக்க மாட்டேன், ஸ்கோப்போட்டு தான் பண்ணுவேன். ஆனால் எய்ம் தன்னாலே ஃபாலோ பண்ணிட்டு போவோம் எனிமியை. அதே மாதிரி எய்ம் அசிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுற ரெண்டே விஷயம் கைஸ். ஒன்று, எனிமி சைடில் ஓடுறது. எனிமி சைடில் ஓடினோன்னா நம்ம ஃபயர் பண்ணுவோம், பட் அதுக்குள்ளே எனிமி நவுந்திருப்பான், எல்லாம் பார்த்தா மிஸ் ஃபயராக தான் ஆகும். அதே மாதிரி நம்ம சுட்டுக்கிட்டே சைடில் நவுடுறது. அதை பாருங்கள், சுட்டுக்கிட்டே நான் சைடில் நவுந்தேன்னா எனிமி எய்ம் என்னோட சேர்ந்து அப்படியே சைடில் நவுந்துக்கிட்டே வந்துடும். ஸோ எய்மு ரிலீஸ் ஆகிரும். ஸோ ஓடுற எனிமியை சுட ட்ரை பண்ணாதீங்க, நீங்களும் சைடில் நவுந்துகிட்டே சுடாதீங்க. அண்டு 7 புல்லட் 6 புல்லட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா recoil ஆகாமல் போவோம், அதுக்கு மேலே அழுத்தி பிடிச்சிங்கன்னா கண்ணா பின்னாடி மிஸ் ஃபயர் ஆகும் எல்லாமே. இதனால தான் நிறையா ப்ளோ பிளேயர்ஸ்னால் எனிமியை விட்டு துறக்க விடாமல் சுற்றி ஸ்ப்ரிண்ட் பண்ணி ஜம்ப் பண்ணி கரெக்டான பொசிஷன் கிடச்சோடனே ஒன்டாப் ஹெட்ஷாட் அடிப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் மூவ்மெண்ட்டை பற்றிலாம் எதுவும் கவர் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன். பட் கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு ஒரு விஷயம் இருக்குது. எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஜம்ப் பண்ணி ஒரு 4 ஃபயர் இல்லை 5 புல்லட் நீங்கள் ஃபயர் பண்ணலாம். அதுக்கப்புறம் லேண்ட் ஆகி நிற்காமல் ஓடிக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி நீங்கள் ஜம்ப் பண்ணி க்ளோவால் போட்டுட்டு நிற்காமல் ஓடலாம். சப்போஸ் ஓடும்போதே க்ளோவால் போட்டிங்கன்னா நின்றுவோம், அந்த தப்பாக பண்ணாதீங்க. அடுத்து வர 3 கிளிப்ஸையும் பாருங்கள். ஓடுற எனிமி மேலே நம்ம ஃபயர் பண்ணோன்னா எப்படி எல்லாம் மிஸ் ஃபயர் ஆகுங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதெல்லாம். பட் எனிமி என்ன தான் ஓடி ஆட்டம் கட்டுறான்னு நம்ம ஸ்கோப் போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அவன் பாச்சா நம்மகிட்ட வேலைக்கு ஆகாது. எய்மும் பர்ஃபெக்டாக அவன் மேலே லாக் ஆகி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு குண்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எய்ம் அசிஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு எனிமி செஸ்ட்டில் எய்மை லாக் பண்ணும். இது ஃபயர் ரேட் அதிகமாக உள்ள கன் எடுத்தால் வேகமாக லாக் பண்ணிக்கிட்டே இருக்கும் செஸ்ட்டில். இதுவே ஃபயர் ரேட் கம்மியாக உள்ள கன் எடுத்தால் நம்ம சப்போஸ் ஒரு 2 குண்டு நெஞ்சில் இறக்குனாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக ட்ராக் பண்ணி தலைக்கு இழுத்துடலாம். ஓகே கைஸ், நான் ஃபஸ்ட்டு தாம்சனை யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், என்னோடய ட்ராகை ஸ்க்ரீனில் காட்டுது பாருங்கள். சப்போஸ் அது ப்ளூ கலரில் காமிச்சா நான் வேகமாக ட்ராக் பண்ணுறேன்னு அர்த்தம், ரெட் கலரில் காமிச்சா ஸ்லோவாக ட்ராக் பண்ணுறேன்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாம்சன் வந்து ரேட் ஆஃப் ஃபயர் ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கு நான் எவ்வளோ தூரம் ட்ராக் பண்ண வேண்டியிருக்கு பாருங்கள். இதுவே நான் M4A1 யூஸ் பண்ணுறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் M4A1 ரேட் ஆஃப் ஃபயர் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதுக்கு நான் எவ்வளோ மெதுவாக ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள். மொதல் 2 புல்லட்டு செஸ்ட்டில் இறங்கினாலும் அதுக்கப்புறம் ஈஸியாக பொறுமையாக ட்ராக் பண்ணியே தலைக்கு இழுத்துடுறேன். ஸோ ரேட் ஆஃப் ஃபயர் கம்மியாக உள்ள கன்னை வச்சு ஹெட்ஷாட் அடிக்க பழகுங்க.
ஓகே கைஸ், நான் ஸ்கோப் போடாமல் அடித்தா நம்ம ஃபயர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் புல்லட் ரிலீஸ் ஆகிறதுக்கும் நடுவில் டைம் டிலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை தான் ஹெட்ஷாட் அடிக்கவும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் இந்த வீடியோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பெருசாக போய்ட்டுருக்கு. இதுக்கு மேலே உட்காந்து பார்த்தா உங்களுக்கும் டயரிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் கடைசியாக ஒரே ஒரு டாபிக் மட்டும் கவர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செட்டிங்கில் வர டிஃபால்ட்டு, ஃபுல் கண்ட்ரோலு அண்ட் ப்ரெசிஷன் ஆஃப் ஸ்கோப்பு. இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் இதை டப்புன்னு இந்த வீடியோலேயே பார்த்து முடிச்சிடலான்னு ஒரு டிசிஷனுக்கு வந்தேன். டிஃபால்ட்னா ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம ஸ்கோப்பை ஓப்பன் பண்ணாமல் அடித்தாலும் ஓப்பன் பண்ணி அடித்தாலும் எய்ம் அசிஸ்ட்டு ஆனில் தான் இருக்கும். எனிமி செஸ்ட்டில் லாக் ஆகிட்டே இருக்கும் எல்லாமே. இதே நம்ம ஃபுல் கண்ட்ரோல்னு வச்சா சுத்தமாக எய்ம் அசிஸ்ட் ஆஃப் ஆகிரும். நம்ம ஸ்கோப்பு இல்லாமல் அடித்தாலும் சரி, ஸ்கோப்பு போட்டு அடித்தாலும் சரி, நம்ம தான் ஃபுல் கண்ட்ரோல் அடிக்கணும். நம்ம லைட்டாக மிஸ் பண்ணால் கூட அது மிஸ்ஸாக தான் ஆகும். இதுவே ப்ரிசிஷன் ஆஃப் ஸ்கோப்புனா ஸ்கோப் இல்லாமல் அடிக்கும்போது மட்டும் உங்களுக்கு எய்ம் அசிஸ்ட் ஆனில் இருக்கும், எனிமியோட செஸ்ட்டில் லாக் ஆகும். ஒன்ஸ் ஸ்கோப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம கண்ட்ரோல் தான். அது நம்ம தான் எனிமி மேலே எய்மை கரெக்டாக வச்சு அடிக்கணும். கொஞ்சம் லைட்டாக மிஸ் பண்ணால் கூட அது மிஸ்ஸாக தான் ஆகும். இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே கைஸ், நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வெர்டிக்கல் ட்ராக் அடிக்கிறதுக்கு நம்ம சென்சிட்டிவிட்டியை எப்படி நம்மளே செட் பண்ணுறது, டிபிஐ பாயிண்டர் ஸ்பீட்லாம் சேஞ்ச் பண்ணால் உண்மையிலே ஈஸியாக ஹெட்ஷாட் அடிக்க முடியுமா, அண்டு சில மித் பிரேக்லாம் பண்ணலான் இருக்கேன். பட்டன் சைஸை சேஞ்ச் பண்ணுறது, கஸ்டம் ஆக்டிவிட்டியை சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக ஹெட்ஷாட் அடிக்க முடியுமா அந்த மாதிரி. இந்த வீடியோ நான் நிறையா ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஃப்ரீஃபயர் விளாட்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. கேமோட இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டு எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு ஒருத்தர் ஒரு மூவ் பண்ணுறதும் அதுக்கு அவங்க ஆப்போசிட்டாக கரெக்டான மூவ் பண்ணுறதும் தானே கேமோட இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டு. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணலான்னு இருக்கேன். அதுவும் இந்த வீடியோ மாதிரியே பெருசாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவோட அந்த வீடியோவில் அதிகமாக கண்டென்ட் இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ கைஸ். பிகாஸ் உங்கள் சப்போர்ட் ஒன்று தான் என்ன சுறுசுறுப்பாக வேலை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த வீடியோ சீக்கிரமாக போஸ்ட் பண்ண வைக்கும். வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக்கை தட்டி விட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு வீடியோ பிடிக்காதவங்க தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணணும். பிகாஸ் உங்கள் கமெண்ட்ஸ் தான் நான் என்னோடய வீடியோவை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி நல்ல குவாலிட்டியாக போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவு வேகமாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப். பை கைஸ்.